மன்னன் படத்துல குஷ்பு பண்ண மிஸ்டேக் ஷூட்டிங் ஸ்பாட்ல போச்சு நிறைய ரீடேக். அதனால சூப்பர் ஸ்டார் அடிச்சாரு பிரேக்னு. இது எப்படி இருக்கு செக்மெண்ட்ல பேச வராரு பாலா சாரை. சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு பேரு, அதுக்கு இருக்கு ஒரு தனி வரலாறு. எனிதிங் ஃபார் தலைவர்னு சொல்றாங்க ஃபேன்ஸ் கோடி பேரு. சூப்பர் ஸ்டாரோட லெவல் இருக்கு டில் ஹாலிவுட். அவர் ஃபேனா நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். தலைவர் வழியில நடக்கிறது தான் எப்பவும் குட். அப்படி ஆரம்பிச்சதான் ஹோட்டல் ஃபார் ஃபுட்னு பேச வராரு பாலச்சந்திரன் எம்டி ஆஃப் ஹரிபுவனம். தலைவர் பாட்டெல்லாம் ஹிட், வெள்ள வெட்டியை தூக்கி கட்டு, குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க எல்லாரும் கை தட்டு. சூப்பர் ஸ்டாருக்கு வந்துச்சு நிறைய நெகட்டிவ் கமெண்ட், அதெல்லாம் தாண்டி நிக்கிறது தான் தலைவரோட டேலண்ட். இதுதான் இன்னைக்கு தலைவர் தர்பார்ல ஃபேன்ஸுக்கான மொமெண்ட். சூப்பர் ஸ்டார் கிட்ட பிடிச்சதே அவர் பண்ற ஃபன்னு. தலைவரை நேர்ல பார்த்ததும் ஆயிட்டே நான் ஸ்டன்னு. அவருக்கு நானும் ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு பேச வராரு சிங்கர் யுகேந்திரன் மலேசியா வாசுதேவனோட சன்னு. சூப்பர் ஸ்டார் தொட்டதெல்லாம் ஹிட். இதுதான் போல தலைவருக்கு எபிசோட் 38. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் செம்பாக்கம், சென்னை. அப்படியா என்ன சொல்றீங்க? அடேங்கப்பா இது செம்மையா இருக்கே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இப்படின்னு இந்த செக்மெண்ட்ல வர ஒவ்வொரு தகவலுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் நம்ம கிட்ட இருந்து வரும். அப்படி ஆச்சரியமான அற்புதமான அதி அற்புதமான தகவல்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பாலானனுடைய செக்மெண்ட் தான் இது. எப்படி இருக்க பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 38வது நாள் தகவல் நம்பர் 371. தலைவர் நடிச்ச காளி படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். ரஜினியும் சிரஞ்சீவியும் 3 படத்துல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமா முதல் திரைப்படம் இணைஞ்சு நடிச்சது தெலுங்கு திரைப்படம். அது காளியோடைய ரீமேக். காளியோட தமிழ் வெர்ஷன்ல விஜயகுமார் சார் பண்ண கேரக்டர்ல அங்க சிரஞ்சீவி பண்ணா. அதுக்கப்புறம் தான் ராணுவ வீரன் படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிரஞ்சீவி ப்ரொடக்ஷன்ல மாப்பிள்ளை படம் தலைவர் பண்ணாரு. இந்த படத்தில் நடிச்ச சிரஞ்சீவி அவர்கள் ரஜினி என்ன வாழ்க்கையில 2 முக்கியமான கட்டங்கள்ல இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஒன்று நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு ஆக்டிங் கோர்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண பையன் டஸ்கி ஸ்கின்ல இருந்து மிகப்பெரிய ஹீரோவா மாற முடியுங்கிற இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரஜினி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி, அதே போல நான் பாலிடிக்ஸுக்கு போய் சினிமா வேணான்னு முடிவு பண்ண காலகட்டத்தில் ஒன்ஸ் ஆக்டர், கடைசி வரைக்கும் ஆக்டர் தான் எனக்கு புரிய வச்சது రజనీకాంత్ அப்படின்னு சொல்றாரு. ఆ రోజు నుంచి ప్రతిసారి కూడాను నాకంటే ముందలతో రజనీకాంత్ నాకు గైడ్ లాగా నేను తీసుకున్నాను. முக்கியமா ரோபோ போஸ்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இல்ல நம்ம நடிச்சே ஆகணும்னு சொல்லி நான் மறுபடியும் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சிரஞ்சீவி. அப்படிப்பட்ட இதே காளி திரைப்படத்துல பின்னாடி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டுல எங்கூரு சூப்பர் ஸ்டாரும் கருப்பு தான் பண்ணாங்களா அனுராக் ஸ்ரீராம். அவங்க இந்த படத்துல கூட குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. ஆடு பூங்கடின்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் அவர் கையை பிடிச்சி ஆடிட்டே போவாங்க. அந்த வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு அனுராதா சொல்றாங்க. ஊட்டிக்கு ஹாலிடேக்கு நாங்கள் ட்ரிப்பு போயிருக்கப்ப அங்கே காளி படத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அங்கே வர வேண்டிய நடிக்க வேண்டிய சைல்டு ஆர்டிஸ்ட் வராதப்போ உங்கள் பொண்ணு நடிக்க வைக்கலாமான்னு இயக்குனர் ஐவி சசி எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு. அப்படிதான் அந்த படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனுராதா. அந்த வாய்ப்பினால வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. மிக முக்கியமாக அந்த படத்தில் சித்தப்பாவா ரஜினி சார் பண்ணியிருப்பாங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஷூட்டிங் மொமெண்ட்ஸ் காளி ஷூட்டிங் மொமெண்ட்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க அனுராதா. வர வேண்டிய பொண்ணு வரல அந்த ஷூட்டுக்கு. இப்போ ஐவி சசி சார் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க, உங்கள் பொண்ணு கொஞ்சம் நடிக்க விடுறீங்களான்னு. அதே படத்தில் இந்த படத்தில் வில்லா நடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பஞ்சதந்திர படத்தில் சின்ன கல்லு பெரிய லாபம் அப்படின்னு ஒரு குண்டவர் சொல்லுவார்ல, அவர் தான் படத்தில் வில்லன் ரோல் பண்ணிப்பார். அவரோட பேர் சத்யநாராயணா. சத்யநாராயணா அப்படின்னு சொன்னோடனே தலைவரோட அண்ணன் சத்யநாராயணா ஞாபகத்துக்கு வராரு. அவர் தலைவரை பற்றி என்ன சொல்றாரு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 372. தகவல் நம்பர் 372. படைப்பாவுடைய வெற்றி விழால தலைவரோட அண்ணன் பேசின பேச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேச்சுங்க. அவர் பதிவு பண்ணுறாரு, என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 14 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு டெய்லி 2 முறை போவாங்க. பயங்கரமாக வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. 3 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் 4வது குழந்தை அவங்க கர்ப்பத்தில் இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, உன் முகம் ராம்பாய் ரொம்ப கலையாக இருக்குது, அதுக்கான காரணம் உள்ளே இருக்க குழந்தை தான் போல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். சிவாஜிராவ் வயிற்றில் இருக்கும்போதே எங்கள் அம்மாவை அழகாக மாற்றினா. ஆனால் துரதிருஷ்டவசமாக சிவாஜிராவ் பிறந்து 7 வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கான எல்லா அம்மாவும் நான் தான் இருந்து அப்படின்னு பதிவு பண்ண சத்யநாராயணன். அதோட மிக முக்கியமான விஷயம், சின்ன வயசுல எங்கள் அம்மாவுக்கு தாய்ப்பால் இல்லை அவன் பிறந்தப்போ. அதனால அப்போ அவனை மாட்டுப்பால் கொடுத்து தான் வளர்த்தோம். அதைத்தான் அவன் அண்ணாமலை படத்தில் பாட்டாவே வச்சிருப்பான். அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க, அண்ணாமலை நான் குடிச்சதெல்லாம் அன்பு வளர்க்கும் மாட்டுப்பாலுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அது சிவாஜிராவ் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு பதிவு பண்றா அவங்க அண்ணன். அவங்க பக்கத்தில் இருக்கிற தாயார்கள் கேட்பார், என்னம்மா அவ்வளோ கலை வந்திருக்கு உன் முகத்தில் உன் கர்ப்பத்தில் கேட்பார். அது நான் கேட்டுக்கொண்டிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது.
இப்படி இந்த அண்ணாமலை பாட்டை பற்றி பேசிட்டு நேரத்தில் அண்ணாமலை படத்தோட ஹீரோயின் குஷ்பு தலைவரை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 373. தகவல் நம்பர் 373. குஷ்பு அவர்கள் தலைவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். குஷ்புவும் தலைவரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் தர்மத்தின் தலைவனாக இருந்தாலும் அவங்க ஹீரோயினாக பண்ண முதல் திரைப்படம் மன்னன் திரைப்படம் தான். அதில் கூட செகண்ட் ஹீரோயினாக தான் ரோல் ஒன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த ராஜாதி ராஜான் தந்திரங்கள் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 2 வீலரில் அப்படி ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதான் முதல் எடுக்கப்பட்ட ஷாட்டாக. அந்த ஷாட் எடுக்கப்பட்டப்போ பிஓஎஸ் சொல்லியிருக்காரு 2 வீலர் ஏறி உட்காந்து ரஜினியை இடுப்பில் கட்டிப்பிடின்னு சொல்லி. எனக்கு முதல்ல அப்படி கூச்சமாக இருந்தது, தலைவர் எப்படி கட்டிப்பிடிக்காது, அது மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தோளில் கை வச்சுட்டே இருக்கேன். டக்குனு ரஜினி சார் பிஓஎஸ் கிட்ட, என்ன சார் மல்டிபிள் டேக் போதா, குஷ்பு எனக்கு கட்டிப்பிடிக்க மாட்டேங்குதா, விடுங்க அடுத்த டேக்கில் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் டக்குன்னு சடன் பிரேக் போட்டார். நான் பயந்து ஒரு இடுப்பை கட்டி பிடிச்சேன், அப்படியே ஷாட் ஓகே ஆச்சு. இதான் எனக்கும் அவருக்குமான முதல் ஷாட் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க குஷ்பு. என்னங்க இது, உங்க வண்டியில பிடிச்சிக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களே, நம்மள பிடிச்சிக்கங்க, நான் ஒன்றும் தப்பா இருக்க மாட்டேன். அந்த ராஜாதி ராஜான் தந்திரங்கள் பாட்டில் ஃபாஸ்ட் பீட் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபாஸ்ட் பீட் மூவ்மெண்ட்டை மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு அது ஓகே ஆயிடுச்சு, நான் ரிஹர்சல் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஆனால் தலைவர் என்ன பண்ணாரா, குஷ்பு கிட்ட இல்லை நீ சரியாக பண்ணல, இன்னொரு முறை ரிஹர்சல் பண்ணு, நீ சரியாக பண்ணல, இன்னொரு முறை ரிஹர்சல் பண்ணு சொல்லிட்டே இருந்தார். எனக்கு ஏன்னு புரியல. அப்புறம் தான் புரிஞ்சுது அவருக்கு அந்த மூவ்மெண்ட் வரலன்னு சொல்லி அந்த மூவ்மெண்ட்டை என்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்காக தொடர்ந்து நான் ரிஹர்சல் பண்ண சொல்லி கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சின்னவங்க பெரியவங்கலாம் இல்லை, அந்த ஷாட்டில் அந்த பாட்டில் அவர் அழகாக ஆடிப்பார்ல, அதுக்கான காரணம் அவர் என்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த பெருந்தன்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க குஷ்பு. அப்படிப்பட்ட குஷ்பு இன்னொரு படத்தில் இன்னொரு பாட்டில் அவங்க பேரை பயன்படுத்தின பற்றி ஒரு கதை சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 374. தகவல் நம்பர் 374. குஷ்புவும் தலைவரும் இணைந்து நடிச்ச இன்னொரு திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம். மிக முக்கியமான திரைப்படம், வெற்றி பெற்ற திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் குஷ்பு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ணாமலை அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பாட்டு தான். இருந்தாலும் இந்த படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாட்டான கொண்டையில் தாளம் ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் குஷ்பு அப்படிங்கிற வார்த்தை வரும். ரஜினி சார் தான் முத குஷ்புட்ட சொன்னாங்களா, இந்த மாதிரி ஓம் பேரில் பாட்டு வரி ஒன்று இருக்குன்னு சொல்லி. அந்த பாட்டை கேட்டு நான் முதல் சிரிக்க தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ரஜினி சார் பேரும் வரும். இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்னோட பேர் குஷ்பு அப்படின்னு தான் முதல் ஸ்கிரிப்டில் இருந்தது. ஷூட் பண்ண போதெல்லாம் குஷ்பு குஷ்பு குஷ்புன்னு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா லிப் மூமெண்ட் குஷ்பு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் குஷ்புன்னு சொன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சிரிச்சிருவேன். அதனால சுரேஷ் கிருஷ்ணா சார் அது சுப்பு அப்படின்னு மாற்றி அப்புறம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஆரம்ப காட்சிகள்லாம் பார்த்தா இன்னும் குஷ்பு குஷ்புன்னு தான் இருக்கும். அந்த பா பா அப்படிங்கிற வார்த்தை ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்கள் யாருக்கும் தெரியல அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க குஷ்பு. கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு அப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த டைமில் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். மிக முக்கியமாக அந்த ஓல்டேஜ் கெட்ட போட்டு வந்தா, கிளவி வந்துருச்சுப்பா, ஆனால் கிளவியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக தான் இருக்குன்னு சொல்லுவார். அந்த கிளவி கெட்டப்பில் தலைவர் நடிச்ச அண்ணாமலை படத்தை ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால தான் சிங்கப்பூரில் ஒரு ஷோ பண்ணப்போ லைவ் ஸ்டேஜில் நானும் அவரும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க குஷ்பு. இப்படி குஷ்பு அந்த அண்ணாமலை திரைப்படம் பற்றி அந்த அண்ணாமலை பாட்டை பற்றிலாம் பேசிட்டு இருக்க நேரத்தில் அதே அண்ணாமலை திரைப்படத்தில் ஒரு ஜோசிய காட்சி வரும். அதில் நடித்தவர் யார், அவருக்கும் தலைவருக்குமான சம்பந்தம் என்ன, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 375. தகவல் நம்பர் 375. அண்ணாமலை திரைப்படத்தில் ஜோசியர் வருவார். நீ எங்கேயாவது வாயை கொடுத்து மாட்டிக்கும் ரஜினிகிட்ட சொல்லுவார்ல, அந்த ஜோசியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் உடைய ஆஸ்தான மேக்கப் பண்ணான முத்தப்பா அவர்கள். முத்தப்பாவுக்கும் ரஜினிக்கு மிக நெருக்கமான நட்பு உண்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே. அப்படிப்பட்ட முத்தப்பா அந்த அண்ணாமலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னாரா, ரஜினி பயங்கரமாக வெயில் அடிக்குதில்ல அப்படின்னு சொன்னப்போ தலைவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாகலை முத்தப்பா, உனக்கு ஒரு வயசு கூடிருச்சு அதனால தாங்க முடியல, எப்போதுமே வெயிலை குறை சொல்லாத, உனக்கு வயசு கூடிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் முள்ளு குத்திருச்சு கல் தட்டிடுச்சுன்னு சொல்லுவோம். நம்ம தான் போய் கல்லை மோதிருப்போம், நம்ம தான் போய் முள்ள கால் வச்சிருப்போம். எத்தனை தலைவர் பதிவு பண்ணுறார், பிரச்சனை எப்பயுமே வெளியில் இருக்குன்னு சொல்லாதீங்க, பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுங்க முத்தப்பா, அதனால வெயில் அதிகமாகலை, உனக்கு வயசு கூடிருச்சுன்னு சொன்னாராம் தலைவர். ஏனெனில் இன்னும் 6 மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெண்களால் வம்பு வர வாய்ப்பிருக்கிறது. பெண்கள் பழகினாலும் நெருங்கி வந்தாலும் நீங்கள் விலகி ஓடுவது நல்லது. சுபம் சுபம் சுபம். இப்படி வெயிலை பற்றி முத்தப்பாட தலைவர் பேசிட்டு நேரத்தில் வெயில் திரைப்படம் பசுபதியின் தலைவர் இணைந்து நடிச்ச குசேலன் திரைப்படத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நம்பர் 376. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி ஓடிடில அவைலபிளா இருக்கு. இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. இன்ட்ரோல் வந்ததே தெரியலப்பா, கிளைமேக்ஸ் வந்ததே தெரியலப்பா, எப்படி ஒவ்வொரு சீனும் இப்படி வடிவமைச்சிருக்காங்க, ஒவ்வொன்றிலையும் அந்த டீம் மியூசிக்கும் தலைவருடைய ஸ்டைல் அஜுஜய் அப்படின்னு சொல்லி ஏதோ இன்னைக்கு வந்த படத்தை சொல்ற மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை கொண்டாடி தீத்துட்டு இருக்காங்க ஜென்சி கிட்ஸ். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து பேசி தீக்க போறாங்க படையப்பாவை பத்தி அந்த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர்.
சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். அங்கேயும் உங்கள் படத்தை எதையுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். தேட்டரில் போய் தான் பார்ப்போம். படையப்பா படம் எத்தனை தடவை பார்த்தாலும் பத்தாது. இன்னும் நீங்கள் நல்லா நிறைய படம் பண்ணணும். உங்களை எப்போவுமே ஸ்க்ரீனில் பார்க்கணும். நாங்கள் எப்போவுமே உங்களோட ஃபேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. குரு சிஷ்யன் படம்னா முதல்ல தேட்டரில் பார்த்தது ரஜினி சார் படம். அன்னைக்கு ஃபேன் ஆனவன். என்னோட 8 வயசில் ஃபேன். இப்போ எனக்கு 44 வயசு. இன்னமும் ரஜினி ஃபேன் தான் நான். 1999 தேட்டரில் பார்த்த அதே எஃபெக்ட். படையப்பா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு தடவையோ 2 தடவை தான் டிவியில் போட்டான். அதனால தான் இன்றைக்கி தேட்டரே சும்மா செம்ம வைப்பாக இருக்குது. இன்னும் அவர் 5-6 வருஷம் நடிக்கணும். நாங்கள் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். இன்றும் என்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். ஒன் அண்ட் ஒன்லி த ஒன்லி ஒன். என் வழி தனி ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். திருப்பி படையப்பா படம் ஒன்ஸ் அகேன் ஒன்ஸ் மோர் 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் தலைவர் தான். இன்னைக்கும் என்னைக்குமே தலைவர் தான். எப்பவுமே தலைவர் தான். நான் தேட்டரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் படையப்பா. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுல ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தேட்டரில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி டிவியில் தான் பார்த்தேன். சும்மா வைப்பு பயங்கரமாக இருந்தது. செம்ம வைப்பு. சைல்ட்ஹுட்லேருந்து கண்டினியூஸாக முத்து பார்த்து வருண் முதலாளி அந்த பாட்டு வந்தாவே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். டுடே ஜெயிலர் 2 வரைக்கும் தலைவர் ஃபேன் தான். என்னதான் அவர் வந்து லைக் அவர் ஸ்க்ரீனில் வந்தாவே அந்த கூஸ் பம்ப்ஸ், அவரை வந்து லைக் ஏதோ ஒரு போஸ்டரில் பார்த்தா அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வந்து ஒரு செம்மையான பாசிட்டிவ் வைப்ஸ். த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து படையப்பா படத்தை தேட்டரில் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். டிவியில் பார்த்துருக்கோம் படையப்பா படத்தை. ஆனால் இப்போ தான் தேட்டரில் பார்க்கலாம் வந்திருக்கோம். அப்போ தேட்டரில் எப்படி பார்த்தனோ அதே ஃபீலிங்கோட தான் இப்பவும் பார்க்குறேன். தலைவர் என்னைக்குமே வைப்பு தான். தலைவர் நிரந்தரம். மோட்டிவேஷன் அவர் தாங்க. சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரையும் வேற லெவல். அவரை பார்த்து மோட்டிவேட் ஆகாத ஆளே கிடையாது. ஸ்டைல்னா ஸ்டைல். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சு. இப்போ எனக்கு 25 இயர்ஸ் ஓல்டு. நான் படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் யாருமே வந்து தேட்டரில் பார்க்கல. இப்போ எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம். செம்ம ஹாப்பி. நாங்களாம் பிறகுவே இல்லை போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துருக்கல செம்ம ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே 2026க்கான மோட்டிவேஷனே இந்த படம் தான். அந்த பாட்டு எல்லாமே வெரி ஹாப்பி. ஏ வழி தனி வழி. மகிழ்ச்சி. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லை. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கிளா தான் வரும். I was born in 2001 but still I watched this movie more than 50 times easily in TV, KTV, Sun TV நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். பட் இப்பவுமே அதே ஃபீல். இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி I used to cry a lot when I was a child, but today also I cried like a child. தலைவா ஹாப்பி பர்த்டே தலைவா. தகட்டாத ஸ்டைலும் திவிட்டாத சிரிப்பும் தான் செம்ம அழகுங்க. ஒவ்வொரு சீனும் ஒரே சிதிக்கு வச்சு சில மாரி இருக்கு. ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க படத்தில். இன்னும் நிறைய படம் இதுமாரி வரணும் தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. we have like some huge fan of yours. ஸோ எனக்கு வந்து படையப்பா எஸ்பெஷலி இந்த படம் வந்து சின்ன வயசுல நிறைய வாட்டி 100 வாட்டியாக டிவியில் பார்த்துருப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் திஸ் ரீரிலீசிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரணும் ஆன் தலைவர்ஸ் பர்த்டே அண்ட் 25th year of this movie. அஃப்கோர்ஸ் வேற லெவல் ஃபிலிம் அண்ட் we had a amazing time watching it. ஸோ அந்த வைபே வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் ஹாப்பி பர்த்டே தலைவா. wish you many more happy returns of the day தலைவா. nothing like you from that day till this day. இன்னைக்கு என் டாட்டர் 9th படிக்கிறா. நான் 9th படிக்கிறப்ப இது ரிலீஸ் ஆச்சு. வெரி நாஸ்டாலஜிக் ஃபீல். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. 8 tickets, 9 tickets, 2 tickets. ஆல் டைம் ஃபேவரட். ஒரே ஸ்டார், சூப்பர் ஸ்டார் மட்டுமே. எப்போதுமே அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. எனிதிங் ஃபார் தலைவர்ல நீங்களும் இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு வீடியோவா எடுத்து அந்த வீடியோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோல தட்டி விடுங்க. அசோக் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்மளோட இந்த ஷோலேயே எக்கச்சக்க வர தடவை பேசிட்டோம். அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீன், அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம், அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டைலாக் இது வேற யார்கிட்ட கிடைக்கும்? தலைவர்கிட்ட தான். இந்த டைலாக் எத்தனை பேரோட லைஃபை மாத்திருக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர், கோவையினுடைய ரொம்ப முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய ஒருத்தர், கோவையினுடைய நான்வெஜ் அற்புதமான ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிபவனம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹரிபவனத்தினுடைய எம்டி திரு பாலச்சந்தர் ராஜு அவர்கள் அவர் சொல்றாரு எப்படி அவர் பிசினஸ்ல ஜெயிச்சாரு தலைவர் வழியில. நான் வந்து ரொம்ப இசையை ரொம்ப விரும்பி கேட்பேன். பாட்டுக்கு ரொம்ப பிரியம் எனக்கு. நானே வந்து இப்போது சமீபமாக ஒரு 5-6 வருஷமாக பாடுறதில் ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் பர்சனலாக ஒரு ஆப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 3200 பாட்டுக்கிட்ட பாடியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த இசையோடு இருந்த ஈர்ப்புனால நான் வந்து பாட்டுகள் கேட்பேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா சினிமா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அந்த காலத்தில் கிடச்சதில்லை. ஸோ 90களுக்கு மேலே ஒரு 13 வயசுக்கு மேலே ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே
ஒரு 6th 7th படிக்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து சினிமாவுக்கு போக ஆரம்பித்து முதல்ல நான் வந்து போய் பார்த்த படமே வந்து பார்த்திங்கன்னா தளபதி. ஸோ அந்த தளபதி படம் வந்து தலைவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா தளபதி அண்ட் குணா ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. RS புரமில் அர்ச்சனா தியேட்டரில் ரெண்டுக்கும் ஈக்குவலாக பேனர் போட்டு அவரோட டிக்கெட்டே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லா டிக்கெட்டே வந்து இவ்வளோ பெரிய சைஸில் டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வருது. டிக்கெட்டுக்கு பேக் சைடு வந்து ஒரு கம்பெனி வந்து அதை ப்ரொமோஷனுக்காக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து அந்த ராக்கம்மா கையை தட்டு அந்த சாங்கோட அந்த ஸ்டில்லு ரஜினிகாந்தும் அவங்க சோனு வாலியாவா அவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு ஸ்டில் வரும். அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த படத்தை போய் முதல் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தளபதி. அதுக்கு முன்னாடி தலைவருக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது. பட்டு எனக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களில் என் லைஃபோட ரொம்ப கனெக்டான ஒரு படம்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை. ஏன் எனக்கு அண்ணாமலை அவ்வளோ ரொம்ப கனெக்டுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து மாடு இருக்கும். நாங்கள் படிக்கும்போது இருந்தே எங்களுக்கு ஹோட்டலுங்கிறதுனால பாலுக்காக எங்கள் வீட்டில் எப்போவுமே 3லேருந்து 4 மாடு இருக்கும். மாடு இருக்கும், பட் மாட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஸோ மாட்டுக்கு புல் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதை நீட்டாக சாப் பண்ணி கட் பண்ணி கொடுக்குற வரைக்கும், மாட்டை குளிப்பாட்டுறதுலேருந்து பால் கறக்கிறதுலேருந்து எல்லாமே நான் தான் செய்வேன். இதெல்லாமே காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு செஞ்சுட்டு 6-6:30 மணிக்கெலாம் நான் டியூஷன் போயிடுவேன் பஸ் எடுத்து. ஸோ ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா நான் போய் உட்காந்தேன்னா என் பக்கத்தில் இருக்க பையன் வந்து என் பக்கத்தில் உட்கார மாட்டான். ஏன்னு கேட்டால் அந்த மாட்டு வாசம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மாடு பால் கறக்கிறோம் கழுவுறோம், எப்போவுமே அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்போல்லாம் இந்த பர்ஃப்யூம் டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை அந்த காலங்களில். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் அண்ணாமலையில் அந்த மாடு சம்மந்தமாக பால் கறக்கிறது, அவர் கஷ்டப்படுறது, அவங்க வீட்டை இடிக்கிறது, அவர் அந்த சேலஞ்ச் பண்ணி காலில் தட்டிட்டு சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்த நிறையா விஷயங்களோட ரிலேட்டான ஒரு விஷயம். அவர் வாழ்க்கையில் வளர்ந்து வந்த மாதிரியே ஒரு சில காலங்களில் நானும் ஒவ்வொரு படியாக மேலே வளர்ந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப என் லைஃப்பில் கனெக்டான ஒரு படம். அதில் இருக்க பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட காரில் தனியாக போனேன்னா அந்த பாட்டை நான் கேட்டுட்டு போவேன். பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி. தலைவர் வழியில பாலச்சந்தர் ராஜு அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைகளை ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க. ஆனா தலைவர் பாட்டை போட்டீங்கன்னா அவர் மாதிரியே ஆடுவாங்க. எப்படி ஆடி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு வரோம் ஆன் தி செக்மெண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல இதே மாதிரி எங்க வீட்டு குட்டீஸும் ஆடும், இல்லை என்னுடைய அகாடமியில் இருக்க குட்டீஸ் ஆடும், எனக்கு தெரிஞ்ச குட்டீஸ் ஆடும்னா உடனே ஒன்றும் இல்லை, வீடியோ எடுங்க. அந்த வீடியோவை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹை டெஃபினேஷன் குவாலிட்டியில் தட்டி விடுங்க. ஆடணும்னு மட்டும் இல்லைங்க, பேசலாம், பாடலாம், தலைவரை பற்றி என்னன்னாலும் பண்ணலாம். ஒரு மனுஷன் கார்பெண்டரா இருந்து கண்டக்டர் ஆகி ஆக்டர் ஆகி ஸ்டார் ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகி அப்பா சொல்றதுக்கே நமக்கு டயர்ட் ஆகுது. இந்த 50 வருஷ ஜர்னில எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்காரு தலைவர். ஆனா அவருடைய ஒவ்வொரு தடைகளும் படிக்கெல்லாம் மாற்றி பயணிச்சவர் தான் நம்ம தலைவர். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆன் தலைவர் தர்பார். 1975 அபூர்வ ராகங்கள் ஓப்பன் பண்ண கேட்லேருந்து இன்னைய வரையும் அவர் அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு.
அப்போ தான் ஃபஸ்ட்டு அபூர்வராங்கில் வருது. அதுக்கப்புறம் 3 முடிச்சு அவருக்கு வந்து அடுத்தது நெகட்டிவ் ஷேர் கிடைக்கும் தலைவருக்கு. 3 முடிச்சில் வந்து கிட்டத்தட்ட வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தலைவர் தான் இருப்பார். அந்த படம் ஃபுல்லாக டைட்டில் கார்ட்லேயே தலைவர் தான் சூப்பராக இருக்கும் அந்த டைட்டில் கார்டு. அப்போ பார்க்குறதுக்கு அது மேபி இந்த 97 போனதுனால அந்த கொடுப்பே இல்லை ஆக்சுவலாக. இப்போ அந்த டைட்டில் கார்டு இப்போவும் பார்த்தாலுமே அது இப்போ வந்து சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் கார்டு தான் பார்க்குறதுக்கு நம்ம போகிறது. ஆனால் அந்த டைமில் ஒரு படத்தோட டைட்டில் கார்டு சூப்பர் ஸ்டார் வச்சு தான் வரும். ஆமா, ஏன்னா அந்த 3 முடிச்சுல பார்த்தீங்கன்னா கமல் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருப்பாங்க, இந்த சைட் ஸ்ரீதேவி இருப்பாங்க. அந்த டைட்டில் கார்டு எங்கே வரும்னா தலைவர் அந்த சிகரெட் இப்படி தூக்கி போட்டோன்னா 3 முடிச்சுன்னு வரும். அது எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியத்தக்கமாக இருக்கும். ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் ஒரு மிகப்பெரிய உச்சகட்டத்தில் நடிகர்கள் கொடுக்க வேண்டிய பட்டம், ஓகேவா? அது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, மிகப்பெரிய ஒரு மக்களோட வலிமை வாங்கணும்னா ஒரு ஃபேஸை பார்க்கணும், பழகணும். அது வந்து அந்த காலத்தில் சொல்கிறேன்னா ரிஜிஸ்டர் ஆகுது ரொம்ப கஷ்டமாகும் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில். ஆனால் தலைவர் வந்து கிட்டத்தட்ட அவர் 1975 73 வருஷத்தில் அந்த பட்டத்தை வாங்குறாரு. லீட் ரோலர்லயே சூப்பர் ஸ்டார் தான் கொடுத்தாங்க. அவர் வந்து பைரவி படத்திலே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை வந்து இது பண்ணிட்டாரு. எப்படி அவர் வந்து என்ன விஷயம்னா பைரவி படத்தில் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபுல்லாக வில்ல நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் ஒரு ஹீரோவாக ரஜினி. ஆனால் முதல் படத்துலேயே ஒருத்தருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்து அவருக்கு போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா அது தலைவர் மட்டும் தான் முடியும். அவர் ஜேர்னியில் இது யாருக்கும் நடக்காத விஷயம். அது நீங்கள் சொன்னது ஓகே தான் சார். ஆனால் நான் போட்ட சவால் படத்தில் தான் அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் போடுவாங்க. ஆமாம் ஆமாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படின்னு. அவர் பண்ண உழைப்பு தான் சார். 78, 79, 80 காலங்களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஓய்வு இல்லாமல் நடித்தது. ஆமாம், நான் வந்துடுவேன் அந்த என்னால் முடியும் அந்த நம்பிக்கை தான். ஆமாம் சார், அவர் நடிகர் இல்லாமல் ஒரு நல்ல மனிதன். ஆமாம், ஒரு வயதில் சிறியவராக இருந்தாலும் மரியாதை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள நடிகர்கள்லாம் அவங்க படம் வரும்போது மகாத்மா காந்தியை காட்டுவாங்களான்னு தெரியல. முத்து படத்துலையும் சரி, அருணாச்சலம் படத்துலையும் சரி, உண்மை உழைப்பு உயர்வு போட்டு மகாத்மாவுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை செஞ்சுன்னா டைட்டில் கடை போடுவோம். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அப்போ இருக்க ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர யங்ஸ்டர்ஸ் தான். அவங்களுக்கு மகாத்மா வழியாக காமிச்சது இவர் தான். அதனால தான் இவரை நாங்கள் வந்து வாழும் மகாத்மாவே மனித கடவுள் என்று. தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஜர்னி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. அப்படின்ட்டு நம்மளுடைய வேட்டையன் பாட்டை கேட்டாலே எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வந்தா இசை ரசிகர்களுக்கு இவர் அப்பா தான் ஞாபகத்துக்கு வரார். இவர் அப்பாவுடைய பாடல்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அப்பா பாடல்களை கேட்டு அவருக்கு ஃபேன் ஆனதை விட தலைவருக்கு ஃபேன் ஆனது தான் அதிகம் அப்படின்னு. அப்படி மர்ஜ் ஆகும் இவருடைய அப்பாவோட குரலும் தலைவருடைய ஆக்ஷன்ஸும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிங்கர்னுடைய வாரிசு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆக்டர்னு பேர் எடுத்திருக்கக்கூடிய சிங்கர், மியூசிஷியன் அண்ட் ஆக்டரா இருக்கக்கூடிய யுகேந்திரன் பிரதர் சொல்றாரு, தலைவருக்கு நானும் ஃபேன் தான். என்னோட கரியரில் அது ஒரு மைல்கல். ஏன்னா தலைவருக்கு வந்து பக்கத்தில் போய் நிற்போம், அதெல்லாம் இருக்குது. நான்லாம் வந்து பிறந்தநாள்னா சில சமயங்களில் வந்து அவரை போய் பார்க்க முடியாது. பட் என் பிறந்தநாளும் டிசம்பரில் தான், 20ஆம் தேதி என் பிறந்தநாள். ஸோ என் பிறந்தநாளுக்கு வந்து தலைவர் ஊரில் இருந்தாருன்னா போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாதிரி ஒரு நினைக்கிறேன். அவர் பல தடவை பார்த்து ஒரு 4-5 ராகவேந்திரா ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நான் வீட்டில். ஏன்னா அத்தனை தடவை போய் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பார். அதுதான் தலைவர். நான் வந்து அப்பாவோட ஆக்சுவலாக என்னை வந்து ஒரு படம், நான் ஹீரோவாக நடிக்க வேண்டிய ஒரு படம் வந்துச்சு, இன்ட்ரடக்ஷனு. அந்த படத்துக்கு வந்து அப்பா என்ன சொன்னார்னா, நம்ம போய் ரஜினி சார் பார்த்துட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அப்புறம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து போயஸ் கார்டனில் அவரோட ஆஃபீஸ், வீட்டுக்கு வெளியில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருக்கோம். திடீர்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மின்னல் மாதிரி ஒரு விஷயம், ஒரு லைட் மட்டும் வந்துச்சுங்க. எங்கேருந்து வந்துச்சுனே தெரில. திருப்பி பார்த்தா தலைவர் நின்றுருக்காரு. அப்படி பக்கத்தில் நிற்கிறாரு. அப்பா, நான் இங்கே நிற்கிறேன், அப்பா பக்கத்தில் நிற்கிறாரு. பேசுகிறாரு, ஓ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காரு, அப்படியே வேக வேகமாக பேசுகிறேன். நான் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அந்த ஷாக்கில் அப்படியே ஸ்டண்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், ஆன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து சொல்கிறார் சன் அப்படின்னு. ஓ சொன்னா வாங்க அவ்வளோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு, ரொம்ப ஏதாவது காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நல்லா சூப்பராக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதுதான் தலைவர். நீங்கள் அதுக்கப்புறமா என்னை வந்து நான் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தேன் ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து இந்த சின்ன வயசுலாம் நான் நிறைய போய் பார்த்துருவேன். அப்பா வந்து ஊர்காவலன் படம் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் வந்து எப்போடா ஸ்கூல் லீவு போட்டு போய் பார்ப்போன்னு நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ கூட இப்போ கூட சமீபத்தில் அது பார்க்கும்போது தான் யோசிச்சேன், தலைவர் போய் பார்த்தது இந்த ஃபோட்டோலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. எனக்கு வந்து இன்னொரு இன்சிடென்ட் எப்படி சொல்லலாம்னா, எந்திரன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பக்கத்தில் செட்டில் வந்து எனக்கும் ஒய்ஃபும் நாங்கள் இன்னொரு ஷூட்டில் இருந்தோம். பிரேக் டைமில் வந்து இந்த மாதிரி தலைவர் ஷூட்டிங் நாங்கள் பக்கத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி இதுக்கும் சும்மா ஒரு 8 போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து அந்த எந்திரனில் வந்து அந்த ஒரு எதிர் வீட்டில் ஆளுங்க அந்த ஸ்பீக்கர் சவுண்டு ஜாஸ்தி வச்சுருக்காங்க. வருவார்ல தலைவர் வந்துட்டு அந்த இது பண்ணுவார்ல. ஸோ அந்த சீனுக்காக ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நான் சும்மா அப்படியே போய் நின்றுட்டு அப்படியே சைடில் ஓரமாக நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எங்கே இருக்கார் தலைவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா கண்ணா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோளில் கை வைக்கிறாரு. அவருக்கு ஞாபகம் இருக்குன்றதே எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நின்னே பேசுகிறாரு தலைவர். ரொம்ப நேரமாக பேசுகிறாரு. அந்த நின்று பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு நிமிஷம் நான் போய் ஷூ போட்டு வரேன், சாக்ஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சேர் போட்டு எதாவது செய்வாங்க. இல்லை, தலைவர் வந்து அப்படியே என் தோள் மேலே கை வச்சுட்டே அப்படியே ஷூவை போடுறாரு. ஒரு கையிலே ஷூவை போடுறாரு. அப்படியே நீங்கள் எங்கே இருங்க, நான் இப்போ ஷார்ட் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒய்ஃப் இருந்தாங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா இருக்கா அங்கிள் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் வரனார். பட் அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அதுதான் தலைவருங்க. சிம்பிளிசிட்டிக்கு வந்து டிக்ஷனரியில் ஒரு மீனிங் அப்படின்னா அது வந்து தலைவர் தான், வேற யாருமே கிடையாது. நானும் ஃபேன் தான்ல. யுகேந்திரன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரை தலைவர் தொட்டதெல்லாம் ஹிட். இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 38. எஸ், இன்னும் 12 நாட்கள். சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. 12 நாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசுறதுக்கு இன்னும் 100 நாள் 200 நாள் கூட பேசுகிற அளவு கண்டென்ட் இருக்குது. பட் இன்னும் 12 நாட்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமான தகவல்களை, ரசிகர்களுடைய வாழ்த்துக்களை, அவங்களுடைய லைஃப்பில் தலைவனுடைய இம்பாக்ட் எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஒன்றுமே இல்லை, தினமும் இரவு 7 மணிக்கு சித்திரம் டிவிலையும் இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை பிளாக்ஷிப்புடைய யூடியூப் சேனல்லையும் பார்த்து ரசிக்கலாம். எப்பா நான் ஃபுல்லாக பார்க்கணும், அன்ட்ரிம்டாக பார்க்கணும், அன்கட்டாக பார்க்கணும், ஆனால் காலையிலே பார்க்கணும், யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் உங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் பிளாக்ஷிப் குடும்பம். இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக்ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.